ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். திருவாதிரைக்கு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ களி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 1 கப்புக்கு கம்மியாக சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி, அதை எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1½ கப்பு வெல்லம், 1 கப்பு துருவிய தேங்காய், ஏலக்காய் பொடி, நெய், முந்திரி பருப்பு, இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அரிசியும் பயத்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அரிசியை லேசாக களைஞ்சுன்ட்டு நல்லா வடிகட்டிட்டு துணியில் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துன்ட்டு வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். நல்ல கலர் மாறும். இந்த வேலையை நம்ம முதல் நாளே கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் திருவாதிரை அன்னைக்கு நம்மளால் குயிக்காக பண்ணிட முடியும் களியை. ஸோ இது மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுப்படுறது பாருங்கள், வறுத்தாச்சு, அவ்வளோதான். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது பயத்தம்பருப்பை கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தடவை இந்த பயத்தம்பருப்போடு திருப்பி அந்த அரிசியை நல்லா போட்டு வறுத்து எடுத்துட்டா நல்லா ஒரே கலராக இருக்கும். 2 பார்க்குறதுக்கு நல்ல ஷேடு இருக்குது பாருங்கள், கோல்டன் ஷேடு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோன்னா, அதை ஆறின உடனே மிக்சியில் பொடி பண்ணிக்கணும், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து. நமக்கு வறுத்து அரைச்ச பொடி 1 கப்பு கிடச்சிருக்கு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக நெய்யில் முந்திரி வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு பேனில் 1க்கு 3லேருந்து 3½ தண்ணி விட்டுட்டு முதல்ல கொஞ்சம் கொதித்த உடனே 1க்கு 1½ பங்கு வெல்லம் சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து வச்சுட்டு திருப்பி அதை பேனில் விடணும். அந்த வெல்லம் கொஞ்சம் சூடாகி கொதித்த உடனே துருவிய தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு இந்த பொடியும் சேர்த்து கொஞ்சம் நெய்யும் விட்டு நல்லா கலரணும். இப்படி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரிண்டே இருந்தோன்னா திக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். கொஞ்சம் நெய் உங்களுக்கு வேணும்னா கூட விட்டுக்கலாம். இப்போ அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் காமிக்கிறேன். அது மாதிரி வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து மாற்றிண்டு குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிண்டே வருது பாருங்கள். இந்த வறுத்த முந்திரியும் இது கூடவே சேர்த்துடணும் முதல்லையே. அப்போ தான் நல்லாயிருக்கும், சேர்ந்து வரும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே பாத்திரத்தில் மாற்றிட்டுலாம். மாற்றின்ட்டு குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 5 விசில் கொடுத்தா நல்லா வெந்து போயிடும். ஏன்னா வெல்லம் இருக்குது இல்லையா, அதனால் நல்லா வேகணும். இப்போ குக்கர் ஆன உடனே நம்ம அதை திறந்துட்டு இந்த பாத்திரத்துலேருந்து இருக்கிற களி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், அதை எடுத்து ஒரு பேனில் மாற்றின்ட்டு நல்ல அகலமான பாத்திரத்தில் மாற்றின்ட்டு நல்லா ஒரு கலரி கொஞ்சம் நெய் விட்டு இறக்கினா களி ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த களிக்கு கூட்டு குட் காம்பினேஷன். கூட்டும் நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயமாக பார்த்துட்டு இந்த 2மே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒரு வச்சனமும் இருக்குது, திருவாதிரைக்கு ஒரு வாய் களி, உண்ணாதவருக்கு நரகக்குழி அப்படின்னு. ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம அட்லீஸ்ட் களி மட்டுமாவது பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அவரோட அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.